Hello friends, welcome to my channel. எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான ஒரு கிறிஸ்மஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி சாக்லேட் கேக் பண்ணியிருக்கேன் கிறிஸ்மஸ்க்கு. ஸோ அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. நீங்கள் கிவ் அவேல இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா சீக்கிரமாக பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இந்த முட்டையை நம்ம உடைச்சிட்டு அதை நல்ல ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று நீங்கள் கையாலேயே பீட் பண்ணிக்கலாம், இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் எக் கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எக்லெஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கெட்டியான தயிர் யூஸ் பண்ணிக்கலாம், அரை கப்பு. ஸோ நமக்கு நல்ல ஒரு ப்ளஃபியாக நமக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் சாஃப்டாக வரும். ஸோ அது முடிஞ்சவுடனே நான் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஸோ அது கூட முக்கால் கப்பு, அரை கப்பு இல்லைனா முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரையை நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஸோ பேக்கிங் பவுடர் போடாதனால பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஜலிச்சு எடுத்தோம்னா தான் எந்த ஒரு கட்டிகளும் இருக்காது. நமக்கு கேக்கும் நல்லா ப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் வரும். ஸோ இப்போ நான் அதை ஜலிச்ச எல்லாத்தையும் இந்த முட்டையோடு நான் கலந்துக்கிறேன். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போட்ட உடனே நமக்கு இன்னும் நமக்கு லிக்விட் தேவைப்படுது. ஸோ நான் இதில் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக 1 கிளாஸ் பாலை மொத்தமாக சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு தண்ணியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அதை எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சின பால் தான். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கூட கட்டிகளும் இருக்கக்கூடாது. ப்ளஸ் மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த நட்ஸ் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிற நட்ஸை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நான் இதில் அந்த ரேசின் சேர்த்துருக்கேன். பிளாக் கலர் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் டேட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற நட்ஸை மட்டும் சேர்த்தாலே போதும். கொஞ்சம் முந்திரி பருப்பு இருந்தது, அதுவும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ நம்ம கேக் சாப்பிடும்போது நடுவில் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட நான் இப்போது உருக்கின வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் டபுள் பாயில் மெத்தடில் தான் உருக்கி எடுத்திருக்கேன். டைரெக்டாக உருக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ஸோ இது எந்த மாதிரினா இப்படி எடுத்து விட்டோம்னா நல்லா அப்படி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வெண்ணெய் உருக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். கையாலேயே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அதாவது எல்லா இடத்துலையும் அப்படியே லைட்டாக பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். ஸோ நான் அதை கையாலேயே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம கேக்கு சேர்த்துக்கலாம். கேக் மாவு எல்லாத்தையும் ஊற்றிடுங்க.
அது ஊற்றும் போது உங்களுக்கு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, டின் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அரை அளவுக்கு தான் ஊற்றிருக்கணும், ஏன்னா நமக்கு அது பொங்கி வரும். ஸோ நல்லா ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து எந்த ஒரு பபுள்ஸும் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே என்ன டெக்கரேஷன் வேணுமோ அதை நீங்கள் உங்கள் இஷ்டப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து வேஃபர் வருது இல்லையா, சாக்லேட் வேஃபர், அந்த பிஸ்கெட்டை வந்து நான் வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட செரி இருந்ததுன்னா செரி சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ இது சாக்லேட் கேக்குன்றனால சாக்லேட் ரிலேட்டட் இன்க்ரீடியன்ஸே நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே மேலே வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி நம்ம இனிமேல் அதை வந்து ஹீட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடணும். எந்த ஒரு கேஸ்கெட் அதுக்கப்புறம் வந்து விசிலும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதை செய்யணும். வந்து உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து கேக்கோட டின்னையும் வந்து இதில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து சிம்மிலேயே வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை நம்ம 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். ஸோ 45 மினிட்ஸ் நம்ம கேஸ்கெட்டும் அப்புறம் அந்த விசிலும் ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ நம்ம 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து கேக் எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். இது வந்து வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக் விட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக வந்து கத்தி வச்சு நம்ம வந்து அப்படியே சுற்றி வந்து லைட்டாக எடுத்து விட்டுடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அழகாக வெளியில் வந்து ஈஸியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக அப்படி குத்தி விட்டால் போதும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கவுத்தி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் வெளியில். நம்மளோட கேக் வந்து அப்படி அழகாக நம்ம போட்ட மணிக்கு அப்படியே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது வந்து பண்ணணுன்னா கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம உடனே சாப்பிடக்கூடாது. இதை வந்து ஒரு 1 hour வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். ஸோ நான் வந்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு நான் வந்து ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் வச்சு கிரேட் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே சுற்றி கிரேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் வேறு என்ன கிடைக்குதோ அந்த சாக்லேட் வந்து நீங்கள் திருவி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி துருவிட்டு நம்ம வந்து அதை ஒரு 1 hourக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக நமக்கு கேக் ரெடி ஆகிடும். ஸோ 1 hour ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ கேக் எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக இருக்குது, ஆறி நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போம். மேலே பாருங்கள், அப்படியே கொடுத்ததெல்லாம் அந்த லாஸ்ட்டாக பண்ண டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நல்லா செட் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம கடையில் அப்படியே வாங்குகிற மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் எந்த மாதிரியும் நமக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இத்தனைக்கும் ஒரே ஒரு முட்டை தான் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தொட்டாலே அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அங்கங்கே நட்ஸு அதெல்லாம் வந்து தெரியறது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிடும்போது நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் அங்கங்கே கடிப்படும் போது. ஸோ சூப்பராக நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே போல் வெனிலா கேக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.